இந்த போயஸ் கார்டனுக்கும் அந்த அரசியலுக்கும் மிகப்பெரிய தொடர்பு இருக்கு. ஒரு பவர்ஃபுல்லான ஒரு இடம் சென்னையிலன்னு சொல்லலாம். நிறைய அரசியல் பிறந்திருக்கு. உங்க குடும்பத்துல சென்னையிலேயே பவர்ஃபுல்லான இடம் கோபாலபுரம் தான். இப்ப இல்லையா? இல்ல இப்பவும் இருக்கு. கோபாலபுரம் அங்கதான் இருக்கு, கலைஞர் அங்கதான் வாழ்ந்தார். ஒளி பிறந்த இடம். இப்ப இருக்கு அவரு போயஸ் கார்டனுக்கு அவரும் வந்துட்டாரு போல் இருக்கு. இளைய தளபதி வந்துட்டாரு நினைக்கிறேன். வரட்டும், நல்லா இருக்கணும். வாங்க, அரசியல் வேண்டாம். உங்க குடும்பத்தில இருந்து யாரும் எதிர்காலத்துல அரசியலுக்கு வரது வாய்ப்பு வரலாமா? இது வேணாம்னு சொல்றதுக்கு நம்ம யாரு? இல்ல வந்தா நல்லா வரமாட்டாங்கன்னு கணிக்கிறதுக்கு நம்ம யாரு? வரலாம், நம்ம வர முடியாது. வயசு மகன்கள் வரலாம், பேரன்கள் வரலாம். அதெல்லாம் அவங்க கிட்ட வம்புல மாட்டி விடாதீங்க. அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. ஸ்போர்ட்ஸை விட விவசாயம் தான் நம்பர் 1. விவசாயம் தான் ஜீவநாடி, உயிர் நாடி. சோறு திங்களால எவன் உயிரோடு இருக்க முடியும்? சோறு தின்னா தானே ஸ்போர்ட்ஸுக்கு எப்படி போக முடியும்? ஸ்போர்ட்ஸுக்கு அதுதான் ரொம்ப முக்கியம். அவரு ஸ்போர்ட்ஸ் இருக்கிறது ஒரு நாட்டை கட்டமைக்கிறது, இளைஞர்களை கட்டமைக்கிறது. விவசாயம் அப்படி கிடைக்காது. விவசாயம் உயிர்களை காப்பாத்துறது. எல்லா ஜீவராசிகளுக்கும் விவசாயம் வேணும். ஆடு மாடெல்லாம் ஸ்போர்ட்ஸுக்கு போகுதா? ஆடு மாட்டுக்கும் வேணும்ல. அதனால விவசாயத்தோட எதையும் கம்பேர் பண்ணாதீங்க. விவசாயம் தான் உயிர் நாடி. விவசாயம் இல்லாத நாடு எதுவுமே உருப்படாது. இப்ப நம்ம ஊர்ல பாருங்க, இந்த ரியல் எஸ்டேட் தான் நடக்குது. விவசாயம் நடக்கல. எவனுக்கும் கூட தெரியல. இவங்க இலவசம் 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 இலவசமா கொண்டாட்டி விட்டு வைப்போம்னு சொல்லல. நீ அதையும் சொல்லிட்டாங்கன்னு எவனுமே வேலைக்கு வர்றது இல்லையா? விவசாயம் பண்றதுக்கு ஆளுங்களே இல்ல. சொல்லுங்க சொல்லுங்க. சைக்கிட்டான் அங்க நான் விசிட்டிங் ப்ரொஃபஸரா வச்சிருக்கேன். சொல்லுங்க. அசட் அக்ரிஃபோர்ஸ்ன்னு சொல்லி தனியாக ஒரு இயக்கமாக வச்சிருக்கிறோம். ஒரு முக்கியமான நோக்கம் வந்து அழிவின் விளிம்பில் இருக்கக்கூடிய அகில், முகில், கருங்காலி, மருதம், வில்வம், விழுப்பை, வேம்பு, இது மாதிரி எண்ணற்ற மரங்கள்லாம் இருக்குங்க. மண் சார்ந்த மரங்கள்லாம். இதை பற்றி நான் ஆல்ரெடி ஒரு மீடியாலையும் பேசியிருக்கேன். அந்த மரங்களை மட்டுமே பள்ளி குழந்தைகள்கிட்ட கொண்டு போய் அதோட விழிப்புணர்வை சொல்லி கொடுத்து அவங்களையே அதோட வளர்க்க வச்ச ஒரு பயன்களையே அனுபவிக்க வச்சுட்ருக்குறோம். இது கடந்த ஒரு 8-9 வருஷமாக அதை பண்ணிட்டு தான் இருக்கிறோம். அதுபோக இப்போ இயற்கை வேளாண்மை பற்றி நான் பர்சனலாக கற்றுக்கிட்டு இருக்கிறேன். கொஞ்சம் ஊரில் இருக்கிற என்னோட விவசாய நிலங்களில் முழுமையாக நான் முதல்ல கற்றுக்கிட்டதுக்கப்புறம் என்னோட தம்பி தங்கச்சிங்களுக்கு அதை சொல்லிக் கொடுக்குறதுக்கு முயற்சி பண்ணுறீங்க. அது வரைக்கும் நீங்கள் காத்திருக்க வேண்டியதில்லை. நீங்கள் விவசாயத்துக்கு டீச்சரை போடாதீங்க. ஒரு விவசாயி பிடிச்சிட்டு வந்து சொல்லிக் கொடுக்க சொல்லுங்கள். அவன் தான் கரெக்டாக சொல்லுவான். இங்கே புடுறா கலப்பைய. ஏன்னா முன்னாடி இருந்து இதெல்லாம் பண்ணுங்கன்னு சொன்னா அவங்க பண்ணுவாங்க. டீச்சர் வச்சோம்னா எந்த டீச்சர் பேச இல்லை. இந்த காந்தி கிராம யூனிவர்சிட்டியில் அப்படி இருக்குங்க. அது நிறைய நடந்து போகிறதுக்கு வழிகள் நிறையா இருக்கும். அங்கே நான் தான் ஆனரரி ப்ரொஃபஸராக போயிட்டு இருக்கிறேன். சினிமா பற்றி தான் சொல்லிக் கொடுக்க சொல்கிறாங்க. விவசாயத்தை பற்றி சொல்லிக் கொடுக்க சொன்னால் நல்லா சொல்லிக் கொடுப்பேன். அங்கே அவங்க விவசாயம் பண்ணுறாங்க. மாணவர்களுக்கு அவங்க விவசாயம் கற்றுக் கொடுக்குறாங்க. அது இருந்தால்தான் நீங்க செய்யறது உண்மையான தொண்டு. நீங்க அதர்வைஸ் வெறும் படிப்பு வழி நடத்த உதவும், அறிவை மாற்றும். அதில் ஒன்றும் சந்தேகம் கிடையாது. அவன் கை நாட்டா இருக்கிறத விட இது கொஞ்சம் பெட்டர், கொஞ்சம் மேல் தான். ஆனால் இன்னைக்கு ரொம்ப பெரிய தவறுகள்லாம் செய்யறது படித்தவன் தான். படிக்காதவனுக்கு ஒன்றுமே தெரியும். எத்தனை லட்சம் கோடிகளை கடன் வாங்கிட்டு வெளிநாட்டில் போய் தப்பிச்சிருக்கோம்னா எவ்வளோ ஒரு கிரிமினல்ஸ், எவ்வளோ படித்தவங்க. படித்தவங்க கையிலையும் திட்டம் போடுறவங்க கையிலும் தான் மாட்டிக்கிட்டு முழிக்குது நாடு. தயவு செஞ்சு நீங்கள் உங்களுடைய விங்கு இன்னும் பெருசாக்குங்க. இதை நிறைய சோதனைகள் வரும். சும்மா இங்கேருந்து ரேஷன் கடையில் போய் அரிசி வாங்கிட்டு வர்றது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இன்னைக்கு இந்த பசங்களை அந்த போதை கலாச்சாரத்திலிருந்து காப்பாற்றுறது தான் நம்ம எல்லாருக்கும் தாய், தகப்பன், ஆசிரியர், ஆசிரியர்கள் எல்லாருக்குமே அதுதான் முதல் கடமையாக இருக்கணும். அதனால கற்பழிப்பு கலாச்சாரம் இதெல்லாம் மாறணும்னா எஜுகேஷன். இன்னும் ஒரு 1000 பிரீட்டோக்கள் வரணும், அக்னி சிறுவர்கள் வரணும். ஜான் பிரீட்டோ இன்னும் நல்லா வளர்ந்து
ரொம்ப பெருசாக சாதிக்கணும். அவர் இன்னும் நிறைய விழாக்கள் நடத்தி நம்மலாம் அதில் போய் கலந்துக்கணும். நம்ம ஆதரவுகள் என்னைக்கும் அவருக்கு இருக்கு. நன்றி, வணக்கம். அநேகமா இந்த மேடையில தான் நீங்க நிறைய வாழ்க்கை பத்திலாம் பேசியிருக்கீங்க. அதுக்கு வந்து ரொம்ப நன்றி சொல்லணும். ஒரே ஒரு கேள்வி சார் உங்ககிட்ட, இந்த போயஸ் கார்டனுக்கும் அந்த அரசியலுக்கும் மிகப்பெரிய தொடர்பு இருக்கு. ஒரு பவர்ஃபுல்லான ஒரு இடம் சென்னையிலன்னு சொல்லலாம். நிறைய அரசியல் பிறந்திருக்கு. உங்க குடும்பத்துல சென்னையிலே பவர்ஃபுல்லான இடம் கோபாலபுரம் தான். இப்ப இல்லையா? இல்ல இப்பவும் இருக்கு. கோபாலபுரம் அங்கதான் இருக்கு, கலைஞர் அங்கதான் வாழ்ந்தார். ஒளி பிறந்த இடம். இப்ப இருக்க அவரு போயஸ் கார்டனுக்கு அவரும் வந்துட்டாரு போல் இருக்க. இளைய தளபதி வந்துட்டாரு நினைக்கிறேன். வரட்டும், நல்லா இருக்கணும். வாங்க, அரசியல் வேண்டாம். உங்க குடும்பத்தில இருந்து யாரும் எதிர்காலத்துல அரசியலுக்கு வரதுக்கு வாய்ப்பு வரலாமா? இது வேணாம்னு சொல்றதுக்கு நம்ம யாரு? இல்ல வந்தா நல்லா வரமாட்டாங்கன்னு கணிக்கிறதுக்கு நம்ம யாரு? வரலாம், நம்ம வர முடியாது. வயசு மகன்கள் வரலாம், பேரன்கள் வரலாம். அதெல்லாம் அவங்க கிட்ட வம்புல மாட்டி விடாதீங்க. அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. ஸ்போர்ட்ஸை விட விவசாயம் தான் நம்பர் 1. விவசாயம் தான் ஜீவநாடி, உயிர் நாடி. சோறு திங்கல எவன் உயிரோடு இருக்க முடியும்? சோறு தின்னா தானே ஸ்போர்ட்ஸுக்கு எப்படி போக முடியும்? ஸ்போர்ட்ஸுக்கு அதுதான் ரொம்ப முக்கியம். அவரு ஸ்போர்ட்ஸ் இருக்கணுங்கிறது ஒரு நாட்டை கட்டமைக்கிறது, இளைஞர்களை கட்டமைக்கிறது. விவசாயம் அப்படி கிடைக்காது. விவசாயம் உயிர்களை காப்பாத்துறது. எல்லா ஜீவராசிகளுக்கும் விவசாயம் வேணும். ஆடு மாடெல்லாம் ஸ்போர்ட்ஸுக்கு போகுதா? ஆடு மாட்டுக்கும் வேணும் இல்ல. அதனால விவசாயத்தோட எதையும் கம்பேர் பண்ணாதீங்க. விவசாயம் தான் உயிர் நாடி. விவசாயம் இல்லாத நாடு எதுவுமே உருப்படாது. இப்ப நம்ம ஊர்ல பாருங்க, இந்த ரியல் எஸ்டேட் தான் நடக்குது, விவசாயம் நடக்கல. எவனுக்கும் உள்ள தெரியல. இவங்க இலவசம் 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 இலவசமா கொண்டாட்டி வெட்டி வைப்போம்னு சொல்லல. நீ அதையும் சொல்லிட்டாங்கன்னு எவனுமே வேலைக்கு வர்றது இல்லையா? விவசாயம் பண்றதுக்கு ஆளுங்களே இல்ல. சொல்லுங்க சொல்லுங்க. இல்ல இல்ல சார், சினிமா தான். இந்தியாவில் வந்து ராஜ் கபூர், ரிஷி கபூர் அவங்க எல்லாம் 3 தலைமுறையா நடிக்க வந்துட்டாங்க. ஆமா. இங்கேயும் வந்து சிவாஜி சார், பிரபு சார், விக்ரம் பிரபு சார் வந்துட்டாங்க. தெலுங்குலையும் நாகார்ஜுனா, அவர் பையன் அகில் வரைக்கும் வந்துட்டாரு. பேரம் வந்து நல்ல பெருசா இருக்காரு தனு சார். 2 பையன். அப்ப பெருமைப்பட வேண்டியது தானே. அவங்க வரிசையில நானும் வந்துட்டேனே. நடிக்க வர போறாங்களா? ஒரு டைரக்ஷன்ல ஏதாவது வாய்ப்பு இருக்கா? யாருக்கு? உங்க பேரணி சார். அவன் 3ஆவது கூட பண்ணிட்டேன். யாரு நீங்க? யாத்திரா சொல்றீங்க. அதுல இந்த வீட்டுல இன்னும் 4-5 பேருக்கு வாய்ப்பு இருக்குங்க. ஒருத்தர் வந்துட்டாரு. அவர் என் மகளோட பையன் பவிஷ்ங்கிறவரு. அவரு 5ஆவது பண்ணிட்டு. ஆமா, அப்படி வருது. அது நிறைய பேருக்கு வருது. இவரு யாத்திரா வருவாரு, லிங்கா வருவாரு. இன்னொருத்தன் இப்பவே அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறான். அவன் டைரக்டர் ஆவான். அவ்வளவுதான். இங்க சாப்பிட்டுட்டு எங்க போய் வேலை செய்யறது? நன்றி, வணக்கம்.